திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறைகளை சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே தற்போது அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருமுறை திரு தாண்டகத்தை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருக்கதவம் திறப்பதற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். முதலில் 4 பெருமக்கள் துதி. உயர்வோன் வெப்பொழித்த புகழையர்வோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிரப்பில் அனந்தபிரான் அடி போற்றி. ஆழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதர் ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திரு ஆலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார். ஒரு காரை காலம்மை ஐயழிகள் சேரமான் ஒளிக்கீரல் கல்லாடனார். கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார். திருமேவு பட்டினத்து அதிகளோடு நம்பிழாண்டார் நம்பி சேர்க்கிறாரும். சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன்கண் இறந்து எனவும் புவனம் உய்ய. இருள்கள் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி. இருள்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் பட்டமால் படிங்க. திருப்பள்ளி எழுச்சி முதல் பாட்டு சரஸ்வதி அம்மா. வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அறற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. வாய்நம. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே,
புலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். ஏற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருபெரும் துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றியா சிவாய நமக. ஐயா வாங்க ஐயா. பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களை, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 254வது நாளாக கடந்த 4 நாட்களாக நாம் திருமுறை கண்ட புராணம் படித்தோம். பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய சி.கே.சி. ஐயா அவர்கள் பெரிய புராணுக்கு உரைக்கு முன்னாடி சில உமாபதி சிவம் எழுதிய 5 நூல்களை அந்த நூல்களை சேர்த்திருக்கார். அதுல ஒண்ணுதான் நம்ம படிச்சோம், திருமுறை கண்ட புராணம். மிச்ச 4 நூல் திருப்பதிக்கோவைன்னு ஒண்ணு, பாடல் பெற்ற தலங்கள் 274 பட்டியலிட்டு திருப்பதிக்கோவைன்னு ஒரு நூல் செய்திருக்கிறார். அப்புறம் அந்த பதிகத்து அந்த திருப்பதிகளை அருளப்பட்ட 792 பாடல்களையும் பட்டியலிட்டு திருப்பதிகக்கோவை என்று அது ஒரு நூல் செய்திருக்கிறார். முதல்ல சொன்னது அந்த தலங்கள் 274, ரெண்டாவது சொன்னது அதுல உள்ள பதிகங்கள் 792, மூணாவதாகத்தான் அந்த திருமுறை கண்டவரை நாம் படித்தோம். அதுக்கப்புறம் திருத்தொண்டர் புராண சாரம், அது நம்ம இதுல படிக்கிறோம், நாயன்மார் புகழ் பாடிய 4 அந்த திருத்தொண்டர் புராணத்தை அந்த நாயன்மார்க்குள்ள அந்த சாரத்தை படிக்கிறோம். அது இல்லாம அவர் எழுதிய நூல் செக்கிழார் புராணம் என்று, அதை திருத்தொண்டர் புராண வரலாறு என்ற தலைப்புல எழுதியிருக்காரு. 103 பாடு. சேக்கிழார் எதனால் இந்த பெரிய புராண நூல் வெளியிலே வந்தது என்ற செய்தியை நல்லா விவரித்திருக்கிறார். அது இல்லாம இன்னொரு நூல், உமாபதி நம்முடைய சிவஞான சுவாமிகள், திராவிட மாபாடு மீது சிவஞான சுவாமிகள் அவர்கள் சொன்ன அந்த திருத்தொண்டர் திருநாமக்கோவை என்று சொல்லி 63 நாயன்மார்கள் பெயரையும் பட்டியலிட்டு ஒரு நூல் செய்திருக்கிறார். அதையும் அங்க சேர்த்திருக்கார். இந்த மாதிரி அருமையான நூல்கள் எல்லாம் அதெல்லாம் சேர்த்தது பிறகுதான் அந்த உரையை அவர் எழுதியிருக்கிறார். அதுல நம்ம திருத்தொண்டர் புராணத்தை திருமுறை கண்ட புராணம் மட்டும் படிக்கிற புண்ணியம் கடந்த 4 நாள் கிடைத்தது. ஆனா அது திருமுறை தமிழ் நம்ம பாராயணத்துக்கு அது உதவியா இருக்கும் என்பதற்காக 250 நாள் கடந்தோம். அங்க திருமுறை கண்ட விழா நடந்தது என்பதனால மீத உள்ளவர்களை வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படல. அந்த 12ஆம் திருமுறை முடிக்கும் போது அதெல்லாம் கூட படிக்கலான்ற எண்ணம். அந்த 6 திருமுறை முடிச்சு இன்னொரு 6 திருமுறை முடிக்கும் போது அந்த நூலெல்லாம் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது நான் வழக்கமாக படிக்கிற அந்த 6ஆம் திருமுறையில இதுவரை நாம் 68 பதிகங்கள், 6ஆம் திருமுறை 68 பதிகம் படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம 69வது பதிகம் திருத்தாண்டகம். பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பொதி ராகத்திலே பாடக்கூடியது தலம். இந்த திருப்பள்ளியின் முக்கொண்ட தலம் காவிரியினுடைய தென்கரையிலே 86வது தலமாக திருவாரூர்லிருந்து
பக்கத்துல அந்த தண்டிகேஸ்வரம் என்ற வழி போற வழியில இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெருமான் முக்கோணநாதர் என்றும் அம்பாள் மைமேவு கண்ணி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான திருநாவுக்கரசு நாயனார் புராண பாடல் 230. திருப்புகலூர் அமர்ந்தருளும். திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டேத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வேட்கை கூற ஒரு படுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று அங்குள்ளம் வைத்து ஒரு பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிப்பிறவும் பணிந்து போந்தார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆராத இன்னமுதை அப்பன் தன்னை அயனோடு மால் அறியாத ஆதியானை தாராரும் மலர்கொன்றை சடையான் தன்னை சங்கரனை தன்னொப்பாறு இல்லாதானை நீரானை காற்றானை தீயானானை நீழ்விசும்பாய் ஆழ்கடல்கள் ஏழும் சூழ்ந்த பாரானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. பாரானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. இந்த திருப்பள்ளிக்கூடத்திலே பள்ளியின் முக்கூடல் என்று சொல்லப்படுகிற இந்த தலத்திலே உள்ள அந்த பெருமான், அவர் பேரு முக்கோணநாதன் பேரு. அவராம் வழிபடாம அவரை பயிலாதே, அவருடைய திருமுறைகளை படிக்காமல் என்னுடைய காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றேன். அப்பெருமான் எப்படி இருக்கிறான்? நீராய் காற்றாய் தீயாய் நீள் விசும்பாய் ஆழ்கடலாய் இருக்காண்டு இயற்கையை ஒத்த இறைவனாக பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. விடையானை விண்ணவர்கள். ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடையானை விண்ணவர்கள் என்னத்தானே வேதியனை வெண்திங்கள் சூடும் சென்னிச் சடையானே சாமம் போர் கண்டத்தானே தத்துவனே தன்னொப்பாரில்லாதானே அடையாதார் மும்மதிலும் தீயில் மூழ்க அடுகனை கோத்து எய்தானே அயில் கொள் சூழப்படையானே பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவானே. நன்றியா. இந்த பாடல பெருமானை சாமம் போல் கண்டத்தானே என்று பாடுகிறார். சாமம்னா சில பேர் என்ன படாங்க, ரிக்கேசு சாம அதர்வனம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது வேற. இந்த சாமம் என்பது இருள்னு பேரு. அர்த்த சாமம்னு சொல்றேன். அந்த இருள் போன்ற கண்டத்தை விட நீலகண்ட பெருமான். ரிக்கேசூருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது தேவ வழிபாடு, இது தெய்வ வழிபாடு. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. ஊதியனை பொன்வரையே. வாங்க சித்ரா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். ஊதியனை பொன்வரையே போல்வான் தன்னை புரிசடை மேல் புனல் கரந்த புனிதன் தன்னை வேதியனை வெண்காடு மேயான் தன்னை வெள்ளேற்றின் மேலானை விண்ணோர்க்கெல்லாம் ஆதியனை ஆதிரை நன்னாளான் தன்னை அம்மானை மைமேவு கண்ணியாலோர் பாதியனை பள்ளியின் கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க.
பெருமானே ஆதியன் என்றும் ஆதிரை நன்னாளானே என்றும் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு திருவாதிரை திருநாள், இன்னைக்கு புரட்டாசி மாசம் திருவாதிரை நட்சத்திரம். நம்ம கோயில வழிபாடு செய்ய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அதனால அங்க ஆதிரை வழிபாடு செய்ய இருக்கிறோம். அதனால ஆதியனை ஆதிரை நன்னாளான் தன்னை. நான் இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில நம்ம என்ன பண்ணலாம், வழக்கமா அந்த திருவாதிரை நாள் அந்த திருவாதிரை பதிகம் படிப்போம். ரொம்ப நாள் கழிச்சு சித்ராமா வந்திருக்காங்க. திருவாதிரை பற்றிய சிறப்பை கொஞ்ச நாள் இன்னைக்கு நிகழ்ச்சி திருவாதிரை பதிகம் படிச்சுட்டு அம்மா ஒரு 1/2 மணி நேரம் இந்த திருவாதிரை பற்றி பேசினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வழக்கமா படிக்கிற அந்த கலையேற்ற சிந்தனைக்கு போகலாம். அதனால முதல் 1/2 மணி நேரம் திருவாதிரை பதிக பாராயணமும் அம்மாவுடைய அந்த திருவாதிரை பற்றி ஒரு சொற்பொழிவும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க ஆதியனை ஆதிரைனன் நாளான் தன்னை. வாழ்க வாழ்க. 4வது பாட்டு படிக்கிறேன். போர்த்தானை 4வது பாட்டையா? ஓர்த்தானை ஆனையின் தோல் புறங்கள் 3 கொடியாக எய்தானை புனிதன் தன்னை வார்த்தாங்கு வனமுலையால் பாகன் தன்னை மறிகடலுள் நஞ்சுண்டு வானோர் அச்சம் தீர்த்தானை தென் திசைக்கே காமன் செல்ல சிறிதளவில் அவன் உடலும் பொடியா அங்கே பார்த்தானை பள்ளியின் முக்கூடலானை வயலாதே பாழே நான் உழன்றவாறே. ஒரு தெய்வத்துக்கு ஒரு திசைன்னு சொல்லி காமன் அந்த உடல் வந்து அவன் தென் திசைக்கே உரிய காமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காமம் என்பது ஆசை. அந்த ஆசை எப்படி வரும்? தென் திசையில தென்றல் வீசு, அதனால காமம் வரும்னு சொல்ற அந்த உலகியல் செயல். ஆனால் பெருமான் தென் திசையிலே இருக்கிறான். அந்த தென்முக கடவுளாக இருக்கிறான். அவன்தான் அந்த தென்முக கடவுள் தான் நமக்கு அறம்பொருள், அந்த ஆசையை நீக்கி அன்பு செலுத்துவதற்காக அறம்பொருள் இன்பம் வீடு என்ற உறுதி பொருள் 4 சொன்னவன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடைந்தார்தம் பாவங்கள் அல்லல் நோய்கள். அடியேன் படிக்கிறேன் ஐயா. பாடுமா ராணி அம்மா. அடந்தாத்தம் பாவங்கள் அல்லால் நோய்கள் அருவினைகள் நல்குறவு செல்ல வண்ணம் கருந்தானை கார்முகில் போல் கண்டத்தானை கடும் சினத்தோன் தன் உடலை நேமினாலே தடுத்தானை தன் ஒப்பார் இல்லாதானை தத்துவனை உத்தமனை நினைப்பவர் நெஞ்சில் படித்தானை பள்ளியின் முக்கூடலானை பயலாதே பாழே நான் உழன்றவாறே பயலாதே பாழே நான் உழன்றவாறே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமான் தன்னொப்பல்லாத தத்துவனாக இருக்கிறான். மண் முதல் நாதம் நீராக உள்ள அந்த தத்துவ பொருளாகவும் அதை கடந்த உத்தமனாகிய அந்த நாதாந்த பொருளாக அவன் இருக்கிறான். அவனை யார் நினைக்கிறார்களோ அவன் நெஞ்சில் அவன் படிந்திருக்கிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. கரந்தானை செஞ்சடைமே. கரந்தானை செஞ்சடை மேல் கங்கை வெள்ளம் கனலாடு திருமேனி கமல தோண்டன் சிறந்தாங்கு கையானை தேவ தேவே திகழொளியை தன்னடியே சிந்தை செய்வார் வருந்தாமை காப்பானை மண்ணாய் விண்ணாய் மறிகடலாய் மால்விசுமாய் மற்றுமாகி பரந்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாத பாழே நான் உழன்றவாறே. வாயனமா. யார் அவனுடைய அடியை சிந்தை செய்கிறார்களோ அவர்கள் வருந்தாமற் செய்வான். தன்னடியே சிந்தை செய்வார் வருந்தாமை காப்பானே என்கிறார் அப்பரடிகள். வாழ்க. நதியாகும் சடையானே. பாடுமா ஐயா? பாடுறீங்களா? 7வது பாட்டு. 7வது பாட்டு. அடுத்தது சரஸ்வதி அம்மா பாடுவோம். ஓகே. 6:69 திருச்சிற்றம்பலம். நதியாரும் சடையானை நல்லூரானை நல்லாற்றின் மேயானை நல்ல தானை மதுவாரும் பொழில்புடை சூழ் வாய்மூரானை
மறைகாடே மேயானை ஆக்கூரானை நிதியாளன் தோழனை நீதிரானை நெய்தானம் மேயானை ஆரூர் என்னும் பதியானை பள்ளிமு கூடலானை பயிலாத பாழேனான் உழ்றனா ஆரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நிதியானை தோழனை நிதியாளன் பல பேர் தலங்கள் எல்லாம் பட்டியலிட்டு அது நடுவுல நிதியாளன் தோழனை என்ற நிதியாளன் என்பது குபேரன் சொல்லுவாங்க. அந்த குபேரனுக்கு தோழனா இருக்கிறான். உடனே நால்வர் நண்பன் ஒரு பாட்டு ஞாபகம். நம்ம இவர் துறைமங்கலம் சிவப்பா சொல்லுவார். அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியான் தோழமை கொண்டு உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டுமன இருந்து சுரந்த பரிவர் தொறும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய் திகழும் முதற்கட்பெருமான் நால்வர் நண்பனை சிறு வயதில் படித்தது. அதுல செல்வத்துக்காக குபேரனையும் அறிவுக்காக சுந்தரரையும் தோழமை கொண்டார் துறைமங்கலம் சிவப்பிரகாச பாடுவார். இந்த பாட்டு படம் ஞாபகம் வருது. நிதியாளன் தோழனை என்று படிக்கும் போது அந்த பாட்டு ஞாபகம் வருது. வாழ்க வாழ்க. ஏன்னா தோழர் தம்பிரான் தோழர் சுந்தரர் தானே. இங்க அப்பத்தட்டுவாண்ட படித்தாலும் நமக்கு அவர் தம்பிரான் தோழராக இருந்தார். நிதியாளன் தோழன் என்பது குபேரன் அறிவுக்காத செல்வத்துக்கு அதிபதி. அங்க அறிவுக்கு அதிபதியாக சுந்தரரை துறைமங்கலம் காட்டுவார். வாழ்க வாழ்க. அந்த பாட்டை நினைவு வந்தது. நால்வர் நான்மணி துறைமங்கலம் சிவப்பிரகாசோட வாழ்க. நற்றவனே நான்மறைகள் ஆயினார். சரஸ்வதி அம்மாவா பாடுறையா. நற்றவனை நான் மறைகள் ஆகி நானை நல்லானை நனுகாதார் புறங்கண் மூன்றும். நற்றவனை நான் மறைகள் ஆகி நானை நல்லானை நனுகாதார் புறங்கள் மூன்றும். செற்றவனை செஞ்சடை மேல் திங்கள் சூடும். செற்றவனை செஞ்சடை மேல் திங்கள் சூடும். திருவாரூர் திருமூலட்டான மேய கொற்றவனை கூரரவம் பூண்டான் தன்னை குடைந்தடைந்து தந்திரமே கொண்டார்க்கென்றும். கொற்றவனை கூரரவம் பூண்டான் தன்னை உடைந்தடைந்து தந்திரமே கொண்டார்க்கென்றும். பற்றவனை பள்ளியின் முக்கூடல்லானை பற்றவனை பள்ளியின் முக்கூடல்லானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. நன்றி ஐயா. திருத்தாண்டகம் பாடலர் உருக்கத்தை அம்மா சரஸ்வதி அம்மா காட்டுறாங்க. பயிலாதே பாழே நான் உழன்றவாறே குறைந்தடைந்து தந்திரமே கொண்டார்க்கு என்றும் பற்றவனே. பெருமானிடத்திலே போய் குறையிறந்து பெருமானுடைய திறமாகிய அந்த சிவத்தன்மையை கொள்ளுதல் தான் அவனை பற்றுதல் என்ற வகையில. அப்படி சிவத்தன்மையை கொண்டவர்கள் தான் நம்முடைய தேவாராசிரியர், நம்முடைய நால்வர் பெருமக்கள். அவருடைய சிறப்பாக சொன்ன நூல் தான் இப்ப நம்மளுடைய சொன்ன இந்த திருவங்களாச நால்வர் நான்மணி மாலை. நால்வருடைய சிறப்பு உணர்வுனா அந்த 40 பாட்டும் படிக்கணும். அது படிச்சா நால்வருடைய சிறப்பு நல்லா பறக்க பேசி இருப்பார் துறைமங்கல சிவப்பிரகாசம். அதெல்லாம் எடுத்து வச்சு பேசணும். சித்ரா அம்மா சிவநேசன்லாம் அந்த மாதிரி பதியங்கள்லாம் எடுத்து சொற்பொழி பண்ணணும்னு வாய்ப்பு இருக்கிறப்ப அதெல்லாம் அந்த நூல்களை எடுத்து சொல்லணும். வாழ்க வாழ்க. நன்றி. ஊனவனை உடலவனை. திலகவதி அம்மாவாங்க. சிற்றம்பலம். சிவாய நம. ஊனவனை உடலவனை உயிரானானை உலகேழும் மானானை உம்பர் கோவை வானவனை மதிசூடும் வளவியானை மலைமகள் முன்வராகத்தின் பின்பே சென்ற
கணவனை கைலாய மலையுளனை கலந்துருகி நைவார்தம் நெஞ்சுனுள்ளே பானவனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாரே பயிலாதே பாழே நான் உழன்றவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திலகவதி அம்மா இன்னைக்கு திருநாளை போற பத்தி நல்ல அருமையா பேசினாங்க. ஆனா அந்த உலகியல் செய்தியாக அதை அவரை மாறிடுச்சுன்னு சொன்னோடனே அம்மா ஐயா எனக்கு பிழை பொறுக்க வேண்டும். பிழை பொறுக்க நாம் யாரு? பிழை பொறுத்தல் பெருமான் தான் இல்லையா? அதனால அருளியல் நோக்கிலே அந்த வரலாறுகள் பேசப்பட வேண்டிய அந்த செய்தியை மட்டும் சொல்லியிருந்தேன். இதுல இந்த பாட்டுல கலந்துருகி நெய்வார் நெஞ்சினுள்ளே என்று சொல்லி நம்ம திருமுறை நோக்கில அந்த பெரிய புராண நோக்கில அந்த வரலாற்றை பார்த்தா தான் கலந்து உருக முடியும். உலகியல் நோக்கில பார்த்தா அது வெறும் பண்ணையாரன் தீட்சிதரமாக போய்விடும். ஆனால் அருளியல் நோக்கிலே பார்க்கிற போதுதான் திருப்புன்கூர் சிவலோனையும் தில்லை நடராஜப்ப நினைக்கிற வாய்ப்பு வரும். பண்ணையார் பற்றிய செய்தி பெரிய புராணத்துல இல்லை. தீட்சர்களை பத்தி செய்தி இல்லை. தில்லை வாழ் அந்த தான் தீட்சர்கள் வேற, தில்லை வாழ்ந்தவர்கள் வேறதான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த செய்தியை சொன்னேன் நானு. அதனால கலந்துரிகை ஐவார் நெஞ்சினுள்ளே அந்த பானவனை பள்ளியின் முக்குடலானை அடியார்க்குடைய புகழையும் அந்த வழியிலே பார்க்க வேண்டும். 4 மணி மலையில திருவாசகத்தை பத்தி ஒரு சிறப்பு பாடும்போது மணிவாசகர் ஒரு துறைமாக ஒரு நீண்ட பாட்டு பாடியிருப்பார். கடல் நிற வண்ணன் கண்ணொன் கிடந்து ஒரு பாட்டு. அந்த பாட்டுல நாயன்மார்கள் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டு அந்த பெருமானை அடைந்தார்கள் ஒரு பெரிய பட்டியலை போட்டு, ஆனா அந்த பெருமான் மணிவாசகர் பாடலுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு அப்படி பெரம்படிப்பட்டு அதெல்லாம் அப்படி பாடியிருப்பார் அந்த பாட்டுல. கடல் நிற வண்ணன் கண்ணொன்றிடந்து மறை சிலம்பர அந்த பாட்டு ஞாபகம் வருது. என்ன கலந்துருகும் நைவார்தம் நெஞ்சினுள்ளே கண்டா அந்த கண்டாபுரத்து பானவனை பள்ளியின் முக்கூடலான அந்த கலந்துருகி நைவார் நெஞ்சுக்கு அந்த பாட்டை படிச்சா புரியும். எப்படியெல்லாம் அடியார்கள் பெருமானுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறாள் என்பதை ஒரு பெரிய பட்டியலிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பெருமான் மணிவாசகர் பாடலுக்காக பாடும் பழினி கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் வெண்புகழ் முடிமிசை மண்பொறை சுமந்தும் நெற்றடின் மேனியில் நாற்றடி பட்டும்னு அந்த பாட்டை எடுத்து திலகவதி அம்மா படிச்சுட்டு அதை விட அந்த திலகவதி அம்மா இன்னொரு நாளைக்கு விளக்கம் பண்ணலாம். வாழ்க வாழ்க. 4 மணி மாலை துறைமங்கல சிவப்பராக முயற்சி பண்ணுங்கம்மா. ஏமா திலகவதி அம்மா இருக்காங்களா லைன்ல? நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. 4 மணி அந்த அந்த பாட்டு என்ன அது அடியார்கள் பெருமையை சொல்லி அதன் மூலமாக மணிவாசகர் மணிவாசகருடைய சிறப்பை நிலைநாட்டுற நல்ல நீளமான அகவத் பாடல். அந்த பாட்டை முயற்சி பண்ணி பாருங்க. படிங்க இருக்கு அந்த பாட்டு இருக்கு அவங்களுக்கு. ஐயா அந்த பாடல் இருக்கா? 4 புத்தகம் இருக்கா அவங்கள்ட்ட? இல்லைங்க ஐயா. பாக்குறேன். இருந்தா நான் அனுப்ப முயற்சி பண்றேன். உங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் அந்த புத்தகத்தை அனுப்புறேன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. நால்வருடைய சிறப்பு குறித்து நால்வர்களை பத்திய இதெல்லாம் தொகுத்து ஒரு நூல் போட்டோம். சரிங்க. அது போட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பழைய நூல் என்ன இருக்கான்னு பாரு, அதுல அனுப்புறேன். அதுல 4 நன்மலை இருக்கும் அந்த பாட்டு. நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நாயன்மார்கள் நம்முடைய 4 போடும் நாயன்மார் போடும் தெரியும் அதுல. நன்றிங்க. நன்றிங்க. அருளியல் நோக்கல் சிந்திக்கணும் சொன்னது. அதனால நான் ஏதோ உங்களை குத்தம் சொல்லிட்டேன் அதனால நீங்க பிழை பொறுக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமான் தான் எல்லாத்துக்கும் காரணம். உழைத்தால் பண்டை கொடுவின நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் உழைத்தால் பொறுக்க வேண்டாவோ என்னதே பெருமான் தான் பிழைய பொறுத்தவரை நம்ம யாரும் நம்ம ஒருத்தருக்கு பிழைய பொறுக்கணும்னு வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுக்காக அந்த செய்தியை சொன்னேன். வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து 10வது பாட்டு. தடுத்தானே தான் முனிந்து. லலிதா அம்மா வாங்க. நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம்.
தடுத்தானை தான் முனைந்து தான் தோல் கொட்டி தடவரையை இருப்பதும் தோல் தலையினாலும் எடுத்தானே தாழ் விரலால் மால ஊன்றி எழுநரம்பின் இசைப்பாடல் இனிது கேட்டு கொடுத்தானே போரோடும் கூர்வான் தன்னை குறைகழலை கூற்றுவனை மாலா அன்று படுத்தானே பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உயன்றவாறே படுத்தானே பள்ளியின் மூக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார்களுக்காக கூற்றுவனை உரைக்கக்கூடிய ஆற்றல் விடைத்தவன் சிவபெருமான் என்பது இந்த பாட்டுல பாடுறார். குறைகளால் கூற்றுவனை மாட அன்று படுத்தானே பள்ளியின் முக்கூடலானே என்று. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 70வது பதிகம். இது பொது பதிகம்னு போட்டிருப்பாங்க. பொதுன்னு சொன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பாடிக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே இந்த பதிகம் வந்து இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் இது திருப்புகலூர் போட்டிருக்கியா? திருப்புகலூர். ஆமா, திருப்புகலூர் தான் பாடியிருக்கார். அதனால இது பொது பதிவு. ஆனா இந்த எல்லா தலங்களையும் பட்டியலிட்டு என்ன எல்லா தலங்களையும் கைலாயநாதனை காணலாம். கைலாய தான் போய் வணங்கணும் அவசியம் இல்லை. எல்லாராலையும் கைலாயம் போக முடியாது. அப்பர் சாமியே அதெல்லாம் கைலாயம் போற இடம் அல்லன்றாங்க. சில பேர் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. அது போறவங்களுக்கு அது விசா கிடைக்கணும், அப்போ அது கிடைக்கணும், அத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இங்க இருந்து கொண்டே நாம் கைலாயநாதனை காணலாம். நாம் இருக்கிற இடங்களையே கைலாயம்தான் என்ற வகையில இந்த பதிகத்தை எல்லா தலங்களையும் பட்டியலிட்டிருப்பார். எந்த இடத்துலையும் கைலாயநாதனை காணலாம் என்ற அந்த திருத்தலக்கோவைன்னு பேரு என்ன, அது க்ஷேத்திர கோவைன்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த திருத்தாண்டகம் பொது பண்ணிலே எந்நேரமும் அரிகாம்பு ராகத்திலே பாடக்கூடியது. இந்த திருப்புகலூர் தலம் காவிரியுடைய தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில உள்ளது. பெருமான் கோணப்பிரான், அம்பாள் வந்து கருந்தார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 414 நின்ற திருத்தாண்டகம். நன்றி ஐயா. நின்று திரு தாண்டகமும் நீடு தனி தாண்டகமும் மன்றுடைவார் வாழ்பதிகள் வழுத்திரு தாண்டகமும் கொன்ற மலர் சடையார்பால் குறைந்த திரு நேரிசையும் துன்ற தனி நேரிசையும் முதலான தொடுத்தவைத்தார். நல்ல ஞானத்தின் அந்த முற்றிய நிலையில திருப்பூரில் இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, பாடிய பாடு. ஏன்னா அங்கதான் அவர் முத்தி அடைகிறார். அந்த முத்தி தலத்துல அவர் இருந்து பாடிய பலவேறு பதிகங்களிலே இந்த பதிகமும் ஒன்று என்று சொல்லி அங்கே நின்ற திருத்தாண்டகம் பாடினார், தனித்தாண்டகம் பாடினார். அதோட மன்று உரைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தாண்டகம். பெருமான் எங்கெங்கே உரைகிறாரோ அதெல்லாம் வழுத்தி பாடிய பதிகம் என்று சேர்க்கிறார். இந்த பதிகத்தை சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி தெங்கூர் கொல்லி குளிர் அரைப்பள்ளி கோவல் வீரட்டம் கோகரணம் கோடிகாவும் முல்லை புருவம் முருகன் பூண்டி முழையூர் பழையாறை சத்தி முற்றம் கல்லில் திகழ் சீரார் காலத்தியும் கைலாயநாதனையே காணலாமே. கல்லில் திகழ் சீரார் காலத்தியும் கைலாயநாதனையே காணலாமே. அப்பர் பெருமான் தான் தரிசித்த பதிகங்கள் தரிசித்த தலங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார்னு சொல்லுவாங்க. அது அவர் தரிசித்த தலங்கள்லாம் பாடப்பெற்ற தலங்கள் இருக்கலாம். ஆனால் தரிசிக்காத சில தலங்களுக்கான வைப்பு தலங்கள் இருக்கும். அந்த அங்கேயும் பாடி இருக்கலாம். ஆனா பதிகள் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா எவ்வளவு அழிஞ்சு போச்சு நம்ம திருமுறை கண்ட பார்த்தோம். அதனால எங்கெங்கே சிவலிங்கம் இருக்கிறதோ அதெல்லாம் கைலாயம் என்று சொல்ல வகையில எல்லா இடத்திலும் கைலாயமனை காண
அவருக்கு மனதிலே தோன்றிய தலங்களை எல்லாம் பட்டியலிட்டு பாடியிருக்கிறார் என்ற வகையில அமைந்த இந்த திருத்தலக்கோவை. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஆரூர் மூலட்டான். பரமேஸ்வரம்மா வாங்க. சிவாய நம்மையா. ஆரூர் மூலட்டானம் ஆனை காவும் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம் ஆவூர் பேரூர் பிரம்மபுரம் பேராவூரும் பெருந்துரை காப்பிலி பிடவூர் பேணும் கூறார் குறுக்கை வீரட்டானமும் கோட்டூர் குடமூக்கு கோழம்பமும் காரார் கழுக்குன்றும் காண பெரும் காரார் கழுக்குன்றும் காண பெரும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காரார் கழுக்குன்றும் காணப்பெரும். தொண்டை நாட்டில் உள்ள திருக்கழுக்குன்ற பதிகத்தையா பாண்டி நாட்டில நேற்று படிச்ச காணப்பேர் காளையார் கோயில் நேற்று நம்ம படியம் படிச்சோம். காளையார் கோயில். அதனால அந்த காணப்பேர்களையும் கைலாயநாதனையே காணலாம்னு அது பாண்டி நாட்டு தலம், இது தொண்டை நாட்டு தலம். எல்லாத்தையும் இணைச்சு எங்க போனாலும் பெருமானை காணலாம் என்று நினைக்கிற. வாழ்க. இடையாறு இடைமருது ஈங்கோய். 3வது பாட்டு லலிதா பாலசுந்தரம் ஐயா வாங்க. அடியாடியே பாடுறாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். இடைமருதிங்கோர் 1000 ராமேஸ்வரம் இன்னம்பர் ஏடவை ஏமப்பேரூர் சடைமுடி சாலை குடி தக்கலூர் தலையாலங்காடு தலச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொல்லம்பூதூர் கோத்திட்டை கோட்டாறு கோத்திட்டு காடு கடைமுடி காணூர் கடம்பத்தூரை கைலாயநாதனை காணலாமே கடைமுடி காணூர் கடம்பந்தூரை கைலாயநாதனை காணலாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றி. பாட்டுல ஆரூர் ஆரம்பிச்சு ஆ என்ற தலத்தோட எல்லாம் பட்டியலிட்டார். ஆரூர், ஆனைக்கா, ஆக்கூர், ஆவூர்னு பட்டியலிட்டார். இந்த இதுல ஈ என்று ஆரம்பிச்சு இடைமருது எங்கோய் ராமேஸ்வரம் இன்னம்பர் அப்படின்னு பட்டியலிடுகிறார். இதெல்லாம் நாவுக்கரசருக்கு உரிய சிறப்புன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. எச்சில் இளமரை ஏமனல்லூர். அந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். எச்சில் இளமர் ஏமநல்லூர் இளம்பையங்கோட்டூர் இறையான் சேரி அச்சிறு பாக்கம் அலப்பூர் அம்பர் ஆவடுதன் துறை அழுந்தாரை கச்சினம் கற்கூடி கச்சூர் ஆல கோயில் கரவீரம் காட்டு பள்ளி கச்சி பலதலியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே கச்சி பலதலியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே. திருச்சித்தம். நன்றிங்க ஐயா. கச்சி என்ற காஞ்சிபுரம் சொல்ல ஏகம்ப பெருமான் மட்டுமல்ல, கச்சி பலதலையும்னு காஞ்சிபுரத்துல மொத்தம் 108 சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் இல்லை 157க்குன்னு ஒரு பட்டியலும் போடுவாங்க. அதனால கச்சி பலதலையும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே. எல்லா பெருமானும் கைலாய பெருமான் தான் என்று சொல்கிற வாழ்க. அடுத்து ஐயா சொல்லுமா ஐயா இருக்காருங்க ஐயா. பாடுங்க கண்பல்லியா ஞானப்பிராச ஐயா. ஐயா பாடுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. உங்கோளூர் அஞ்சைக்களம் செங்குன்று பொங்கணம் குன்றியூர் குரக்குக்காவும் நெடுங்களம் நன்னீளம் நெல்லிக்காவும்
நின்றீர் நீடூர் நெயமநல்லூர் இடும்பாவனம் எழுமூர் ஏழூர் தோழூர் எறும்பியூர் ஏறாரும் ஏம கூடம் கடம்பை இளங்கோயில் தன்னில் உள்ளும் கைலாய நாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இளங்கோயில் என்பது சாமிக்கு இந்த திருப்பணி பண்ணது பாலாலயம் பண்ண சொன்னா அதுக்கு இளங்கோயில்னு பேர். ஏற்கனவே மீயச்சூர் இளங்கோயில்னு ஒரு பதிகம் பார்த்தோம். அதே மாதிரி இங்க கடம்பை இளங்கோயில் கட்டார். அங்க அந்த பாலாலயம் பண்ற அந்த இளங்கோயிலுக்குள்ளே கூட கைலாயநாத பெருமான் இருக்கிறார். என்ன சாமி அங்க ஒடுங்கி இருக்கிறார்னு சொல்றதல்ல, அங்கேயும் கைலாயநாத பெருமான் இருக்கிறார். கடம்பை இளங்கோயில் தன்னிலுள்ளும் கைலாயநாதனையே காணலாமே. ஆக பாலாலயம் பண்ண இடத்துல போய் பெருமானை அதை வணங்கினா கூட கைலாய பெருமானை இந்த இடத்திலே காணலாம் என்று அப்பர் சாமி சொல்றார். வாழ்க வாழ்க. மன்னி படிக்கரை முனுசாமி ஐயாவாக 6வது பாட்டு. மன்னி படிக்கரை வாழ்கோழி போத்தூர் வக்கரை மந்தாரம் வாரணாசி. மன்னி படிக்கரை வாழ்கொலி போத்தூர் வக்கரை மந்தரம் வாரணாசி. வெண்ணி விழி தொட்டி வேள்வி கூடி வெண்ணி விழ தொட்டி வேள்வி கூடி விளமர வீரடபுரம் வெட்க துள்ளும் வெட்கலத்தும் பெண்ணை இருட்டறைதன் பெண்ணகடம் பெண்ணை அருட்டுரைதன் பெண்ணகடம் பெரும்புலியூர் பெருவேலூரும் கண்ணகலார் காரை கழிப்பாலையும் கைலாய நாதனையே காணலாமே. கண்ணகலார் காரை கழிப்பாலையும் கைலாய நாதனையே காணலாமே. பெருமான் எண்ணும் எழுத்துமாய் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால இங்க இந்த பே என்ற ஒரு எழுத்து வச்சுக்கொண்டு பெண்ணை பெண்ணாகடம் பெரும்புலியூர் பெருவேலூர் அப்படின்னு அந்த எந்த எழுத்து சொல்றப்போ அந்த எழுத்துல தலங்களெல்லாம் பட்டியலிடுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். அதுல இருக்கிற அங்கெல்லாம் கைலாயநாதன் இருக்கிறார் அப்படிங்கிறார். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்த 7வது பாட்டு. வீழி மிடலை வெண்காடு. வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். வீழி மீளலை வெண்காடு வேங்கூர் வேதி கூடி வீசைய மங்கை வியலூர் ஆழியகத்தியான் பள்ளி அண்ணா ஆழி அகத்தியான் பள்ளி அண்ணா மலையாளம் காடும் அறதை பேரும் பாழி பழனம் பனந்தாள் பாதாளம் பராய்த்துறை பைஞ்சீலி பனங்காட்டூர்த்தன் காழி கடல் நாகை காரோணத்தும் கைலாயநாதனையே காணலாமே. கைலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம் சாமி. பா என்ற முதலெழுத்து வைத்துக் கொண்டு பழனம் பனந்தாள் பாதாளம் பராய்த்துறை பைஞ்சீலி பனங்காட்டூர் அப்படின்னு பட்டியல் இடுகிறார். சிந்தனை ஓட்டை எப்படி எல்லாம் போகுதுன்னு. வாழ்க வாழ்க. முஞ்சேனை மாகாளம். 8வது பாட்டு. வாங்க தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாய நமங்க. மாகாளம் ஊரல் ஓத்தூர் ஒரு தீர கோடி மறை காட்டுள்ளும் மஞ்சார் போதி என் மலை தஞ்சை வழுவூர் தீரட்டம் மாதானம் கேதாரத்தும் வெஞ்சமா கூடல் மீயச்சூர் வைகா தேதி சுரம்பீவி சுரம்பெற்றியூரும் கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையும் கைலாயநாதனையே காணலாமே. கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையும்
கைலாயநாதனையே காணலாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. வே என்ற சொல் எடுத்துக்கொண்டு வெஞ்சமா கூடல் வைகா வேதீச்சுரம் விவீச்சுரம் வெற்றியூர் அப்படின்னு பட்டியலிடுறார். வாழ்க வாழ்க. அப்புறம் 9வது பாட்டு திண்டீச்சரம். வாங்க கணபதி ஐயா வாங்க. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு. அடியார் பெருமக்கள் பாரி பூஜையாம் சமர்த்தாமி நான் ஆவிடு பரிமாண மந்திர சொந்த பத்திர பொறுப்பாக சமர்ப்பியாமி. துபதீபம் மாற்றாமி. துபதி நிராட்சி சமர்ப்பம். சிவாய நம சிவாய நம நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். தெண்டீச்சரங்கூர் செம்பன் பள்ளி தேவூபுரம் சிட்டே மஞ்சேரி கொண்டீச்சரம் முதலூர் குழையூர் கூடல் குழுகாவூர் வெள்ளடை கமரை கொங்கு அண்டருமதிகை வீரட்டனோ ஐய சுகந்தி ஆமாத்தூரும் கண்டியூர் வீரட்டங்கூரும் கைலாயநாதனையே கனலமே கண்டியூர் வீரட்டங் கருகாவூரும் கைலாயநாதனையே கனலமே கைலாயநாதனையே கனலமே. சிவம். நன்றி வணக்கம். வாழ்க வாழ்க. கூ என்ற சொல்ல எடுத்துக்கொண்டு கூந்தலூர் குழையூர் கூடல் குருகாவூர் அப்படின்னு பாடுறார். வாழ்க வாழ்க. நரையூரில் சித்தீச்சரம். சங்கர் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நரையூரில் சித்தீச்சரம் நல்லாறு. நரையூரில் சித்தீச்சரம் நல்லாறு. நாரையூர் நாகேச்சர நல்லூர் நல்ல. துறையூர் சோற்று துறை சூழ மங்கை. தோணிபுரத்துருத்தி சோமீச்சரம். உறையூர் கடலொற்றியூர் ஒன்றத்தூர். ஓமா புலியூராடகத்தும். கரையூர் கழுப்பறியை கன்றாபூரும். கைலாயநாதனையே காணலாமே. கைலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. இங்க நா என்ற சொல்லி எடுத்துக்கொண்டு நரையூர் நல்லாறு நாரையூர் நாகேஸ்வரம் நல்லூர் அப்படின்னு அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள தலங்களை எல்லாம் பட்டியல் எடுக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு புலிவலம் புத்தூர். தாமோதர ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். புலிவலம் புத்தூர் புகழூர் பொன்கூர் புறம்பயம் பூவனம் பொய்கை நல்லூர் வலிவலம் மார்பேறு வாய்மோர் வைகள் பழஞ்சூழி வாஞ்சியம் மருகல் வன்னி நிலமலினை தானத்தோடத்தானத்தும் நிலவு பெருங்கோயில் பல கலிவலி மிக்கோனை கால்வீரலா செற்ற கைலாயநாதனையே காணலாமே. கலிவலி மிக்கோனை கால்விரலா செற்ற
கைலாய நாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல பூ என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு புலிவனம், புத்தூர், புகழூர், புன்கூர், புறம்பயம், பூவனம் அப்படின்னு பட்டியலிடுறார். ஆக பெருமான் எண்ணும் எழுத்துமாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவது எழுத்துக்களெல்லாம் வச்சு அந்த எழுத்து தலங்களெல்லாம் பட்டியலிடுறார். எண்ணெய் வச்சு பாடினார்னா ஆமா எண்ணெய் வச்சு பாடினாரு. அந்த தெங்களூர்ல 1, 2, 3, 4ன்னு ஒரு பதிகம் பாடி அந்த அப்போதையர்கள் மூத்த மாதிரி இருப்பான். 1 கொலாம், 2 கொலாம், 3 கொலாம்னு. அது இல்லாம 1, 2, 3 5ஆம் திருக்குறளில் ஒரு பதிகம் பாடிக்கிறார். அந்த எண்களை வைத்து 1லிருந்து 10 வரைக்கும். ஆனா பெருமானை எண்ணும் எழுத்துமாக கண்ட சிறப்புக்குரியவர் திருநாவுக்கரசு நாயனான்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஆக இப்ப எங்க இருந்தாலும் பெருமானை கைலாயநாதனை காணலாம் என்ற வகையில அமைந்த இந்த திருத்தலக்கோவை. இப்ப இதுல படிக்காத இருந்தா மிச்சம் இந்த பதியத்தை படிச்சிடலாம். இன்னொரு முறை படிச்சிடலாம். ஐயா இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. அப்புறம் நாளைக்கு அடுத்த பதியத்தை படிக்கலாம். படிச்சிடலாம். கைலாயநாதன் நித்திலாமா புலிவலம் புத்தூர் கடைசி பாட்டை படிங்க. ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடலாம். முதல்ல கூட ரிப்பீட் பண்ணிடலாம். சரி, 3 பேர் இருக்காங்க. படிக்கிட்டேன். தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி படிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி, தேவன் குடி சிராப்பள்ளி செங்கூர், கொல்லி குளிரரை பள்ளி கோவல், வீரட்டங் கோகரணங் கோடி காவும், முல்லை புறவம் முருகன் பூண்டி, முளையூர் பழையாறை சக்தி முற்றங், கல்லில் திகழ் சீரார் காலத்தியும், கைலாய நாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோ என்ற சொல்லை வைத்துக் கொண்டு கொல்லி, கோவல், வீரட்டம், கோகரணம், கோடிகா அப்படின்னு பட்டியலிடுறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஆரூர் மூலட்டான். சித்ரா வாங்க ஐயா. அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா. பஸ்ல போயிட்டு இருக்கேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வாழ்க. அடுத்து வேற யாருன்னா விட்டு போனாங்க? உமா அம்மா வாங்க. ஆன்லைன்ல விட்டு போனவங்க யார் யார் காண்பா? உமா அம்மா வரீங்களா? உமா மகேஸ்வரி அம்மா குன்றத்தூர். ஆரூர் மூலத்தானம் 2வது பாட்டு. 6ஆம் திருமுறையில 70வது பாட்டு 2வது பாட்டு. ஆரூர் மூலத்தானம் ஆனைக்காவும் ஆப்பூரில் தான் தோன்றி மாடம் ஆவோர், தேரூர் பிரமாபூரம் பேராவூரும், பெருந்துரை கம்பீலி பீடு கூத்தினும், ஊரார் கொள்கை வீரத்தானமும், கோட்டு குடமுக்கு கோலம்பாமும், காரார் கழுக்குன்றம் காணா பேரும், கைலாய நாதனையே காணலாமே. காணார் கழுக்குன்றம் காணா பேரும், கைலாய நாதனையே காணலாமே. வாழ்க வாழ்க. கழுக்குன்றும் காணப்பேரும், கைலாயநாதனையே காணலாமே. வேற யாருன்னா இருக்காங்களாயா? நடராஜ ஐயா வாங்க. நடராஜ ஐயா இருக்கீங்களா? சிவாய. மதிவானன் தட்சிணாமூர்த்தி மியூட் ஓபன் பண்ணணும். வாங்க ஸ்ரீதேவையா வாங்க. ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. ஐயா எத்தனை பாட்டுங்க? 3வது பாட்டு. 673. திருச்சிற்றம்பலம். நற்கொடி மேல் விடை ஐயா. இடைமருது இங்கோய் ராமேஸ்வரம். இடைமருது ஈங்கோய் ராமேச்சுரம், இன்னம்பர் ஏரிடைவை ஏமப்பேரூர்,
தடைமுடி சாலை குடிதக்கல் தக்கலூர் தலையாலங்காடு தலைச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொல்லம்பூதூர் கோதிட்டை கோட்டாறு கோட்டுக்காடு கடைமுடி கானூர் கடம்பம் துறை கையிலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். சித்ராமா. எச்சில் இளமர் ஏமநல்லூர் இளம்பயங்கோட்டூர் இறையான் சேரி அச்சிறுபாக்கம் அளப்பூர் அம்பர் ஆவடு தன்துறை அழுந்தூர் ஆரை கச்சினம் கற்குடி கச்சூராலக் கோயில் கரவீரம் காட்டுப்பள்ளி கச்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே. கச்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். கச்சி ஏகம்பம் தான் பெருமாட்டி பூசிக்கிற இடமாக எண்ணிலாகமம் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் என்று அந்த கைலாயத்திலிருந்து காஞ்சியில ஏகம்ப பெருமானை வணங்கினார். அந்த ஏகம்ப பெருமான் திரு ஏகம்பத்துல மட்டுமல்ல கட்சி பலதளியில 108 அடங்கள் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த 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 இடத்துலலாம் பெருமான் கைலாயநாதனை காணலாம் என்பதனால கட்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே. கைலை பெருமான் அங்கே குடியிருக்கிறான், அந்த எல்லா தலங்களையும் குடியிருக்கிறான்ற மாதிரி பாடின பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து கொடுங்கோல். கொடுங்கோளூர் அஞ்சைக்களம் செங்கொன்றூர் கொங்கணம் குன்றியூர் குரக்குக்காவும் நெடுங்களம் நன்னிலம் நெல்லிக்காவும் நின்றியூர் நீடூர் நேமநல்லூர் இடும்பாவனம் எழுமூர் ஏழூர் தோழூர் எறும்பியூர் ஏறாரும் ஏம கூடம் கடம்பை இளங்கோயில் தன்னிலுள்ளும் கைலாயநாதனையே காணலாமே. வாழ்க வாழ்க. இதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான ஒரு திருத்தல கோவை பாடியிருக்கிறார். சுந்தரரும் ஒண்ணு பாடியிருக்கார். அதுதான் அந்த இதுல நம்ம இது கோயில் என்ற தலைப்புல அகத்தியத்தை சேர்த்திருப்பாங்க. அந்த 3 பதிகங்களை அதுல இது ஒண்ணு. மன்னிப்பதிகரை வாழ்கொலி புத்தூர் வக்கரை மாந்தாரம் வாரணாசி வெண்ணி விளத்தொட்டி வேள்வி கூடி விளம்பம் வீடரபுரம் வெட்களத்தும் பெண்ணை அருதுரைத்தன் பெண்ணகடகம் இரம்பில் பெரும் புலியூர் பெரும் வேலூரும் கண்ணை கலக்கரை கழிப்பாலையும் கைலைநாதனையே காணலாமே. கண்ணை கலர்கரை கழிப்பாலையும் கைலாயநாதனையே காணலாமே. நன்றி ஐயா. இந்த பாட்டு வருமானு சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷம் ஐயா கிடைச்சது எனக்கு. இந்த பாட்டுன்னு இல்லையா, கைலாயநாதனே பாட்டு வந்தவனே பரமேஸ்வரமெல்லாம் போயிருக்காங்க, நம்ம போகல, நம்ம கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு கிடைச்ச சந்தோஷம் ஐயா. இல்ல இந்த வாரணாசின்னு ஒண்ணு குறிப்பிடுறாரு. அந்த வாரணாசி தான் காசி இல்லையா? ஆமா, காசிலாம் போயிட்டு வந்தாச்சு. அந்த வாரணாசி என்ன சிறப்புன்னா அப்பர் சாமி நேர்ல போய் வழிபட்ட இடம்னு குறிப்பிடுவார். நம்ம இவர் காலத்திலிருந்து புறப்பட்டு அடியார் பெருமக்களோடு வாரணாசி வரை சென்றார். யாரு? அப்ப கைலாய யாத்திரைய புறப்பட்டாரு. காலத்திலிருந்து வாரணாசி வரை அடியார் கூட்டத்தோடு போனார். அப்புறம் அங்க போனப்புறம் அடியார் கூட்டம் அவரை விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வாரணாசில இருந்து புறப்பட்டு தனியா போனார்னு செக்கிழார் பாடி இருப்பார். உந்தி உந்தி போனார், புரண்டு புரண்டு போனார். அது ஏன்னா அப்ப போலலாம் கூட யாரும் அடியாரெல்லாம் வரல. வாரணாசியோட நின்றுட்டு அங்க போனவங்க அத்தனை பேரும் வாரணாசியோட நின்று அதுக்கு மேல அவங்களால போக முடியல. ஆனா அப்பர் உடாப்பிடியோடு அந்த வாரணாசில இருந்து புறப்பட்டு போனார். ஆக வாரணாசிக்கு என்ன சிறப்புன்னா
வடநாட்டு தலம் என்பது மட்டுமல்ல, திருநாவுக்கரசனார் போய் நேரில் சென்று அடியார்களோடு வழிபட்ட இடம் என்று சேக்கிழாராலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிற அந்த வாரணாசி. வாழ்க வாழ்க வாழ்க. பெரிய புராணம் இந்த நுணுக்கமான செய்தியை தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க. கணபதியை படிங்க, அடுத்தது பட்டம்மாள் படிப்போம். அதே மாதிரி திருமூலர் கூட வடநாட்டில் கிளம்புறது போல அங்க வந்து வழிபட்ட காசியை வழிபட்டுத்தான் வந்தார்னு பேரு. ஆனா அந்த இடத்துல அந்த திருமூலத்துல அதை அவிமுத்தம் என்ற சொல்லாலே குறிப்பிடுவார். இங்க நாவுக்கரசர் வழிபட்ட பாரணாசி என்ற பெயராலே குறிப்பிடுவார். அங்க வந்து திருமூலத்துல அவிமுத்தம் என்ற சொல்லாலே குறிப்பிடுவார். ஆக திருமூல நாயனாரும் திருநாவுக்கரச நாயனாரும் வழிபட்ட இடம் காசி. அதெல்லாம் யாரும் சொல்றதே இல்லை. அந்த முனிவர் வழிபட்டார், இந்த ரிஷி வழிபட்டார்னு முனிவர்கள ரிஷிகளை சொல்லிப்பாதாரா. நாயன்மார்கள் சென்று வழிபட்ட இடமாக காசியில திருநாவுக்கரசரும் திருமூல நாயனாரும் வழிபட்டார் என்று சேக்கிழார் பெரியவாசல செய்தியா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்ன திருமுறையை பற்றி சொன்னா பாவம் வந்துடும். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க. இப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் சால்வார். வேரே மிழலை வெண்காடு வேங்கூர் வேரே குழி விசயமங்கை வேலூர் ஆழிய கதியான் பள்ளி அண்ணாமலை அலங்காடும் அழறியும் பாழி பணம்பும் பணந்த பதலம் பராய் துறை வஞ்சீவி பணங்காட்டோ தன் காழி கடல் நாகை காரோணத்தும் கைலாயநாதனையே 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 கணலமே கணலமே. சிவம் நந்தையா. ஒரு இந்த கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் சென்னையில இருந்து காசிக்கு வண்டி விட்டாங்க. எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி போகும் செவ்வாய்க்கிழமை தோறும். அப்ப இங்க இருக்கிற அடியார் ஒருத்தர் என்ன பண்ணாரு, காசி யாத்திரைக்கு நிறைய பேர் ஏற்பாடு பண்ண அனுப்புவார். அப்போ என்னை கூப்பிட்டு, ஐயா அடியாரெல்லாம் காசிக்கு போறாங்க, அவங்களுக்கு ருத்ராட்சம் போட்டு விபூதி அனுப்பி கூப்பிடுவாரு. அப்போ செவ்வாய்க்கிழமை எக்மோர் ஸ்டேட்ல போய் அவங்களெல்லாம் வழி அனுப்புவார். அப்போ இந்த காசியை பத்தி சொல்லும் போது, ஏதோ காசி என்பது வடநாட்டு தலம் அப்படின்னு சொல்லி காசி ராமேஸ்வரன் தலப்பயணம் மட்டுமல்ல, நம்முடைய பெரிய புராணத்துல திருநாவுக்கரச நாயனாரும் திருமூலரும் வழிபட்ட இடம் என்ற வகையிலே அதை சென்று வணங்க வேண்டும்னு செய்தியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சா. அந்த செய்தியை அப்படியே எடுத்து நம்ம நடராஜையா காசி சங்கமம் போனப்போ அதை வெளியிட்டேன் நான். அதனால காசி என்ற வாரணாசி நினைவு வந்தா திருமூல நாயனாரையும் திருநாவுக்கரசையும் நினைச்சு அவர்கள் வழிபட்ட தலமாக கருத வேண்டும். எந்த தலங்கடத்தாலும் தலபுராணம் சொன்னா அந்த முனிவர் இந்திர வழிபட்டான் சந்திரன் வழிபட்டான்னு தேவ வழிபாட்டை சொல்லுவதோட நாயன்மார்கள் வழிபட்ட தலம் என்று சொல்லுவதே இல்லை. அது வேணும்னே இருட்டடி பண்ற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. பாடல் பெற்ற தலங்கள் காவிரியில பல இடங்கள் இருக்குது. அங்க போய் பார்த்தா அந்த தலபுராணத்தை பார்த்தா இந்திர வழிபட்டான் சந்திரன் வழிபட்டான்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த நாயன்மார் வழிபட்ட இடம்னு அந்த நாயன்மார் பேரை சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னா என்ன பாவம் வந்துருமான்னு தெரியல. வாழ்க வாழ்க. இந்த வைதிக சமயம் நம்ம படுத்துற பாடு இருக்குதே பெரும்பாடு. வாழ்க. தில்லையில போய் ஞான சம்பந்த பெருமானைய ரிக்வேதத்தை அவர் இருக்கு குரல் பாடினா ரிக்வேதம்னு சொல்றாங்க. ரிக்வேதம் என்ன சொல்லுது? அக்னி வழிபாட்டை சொல்லுது, சோமபானத்தை சொல்லுது, சிவனை பத்தியும் சொல்லவே இல்லை. அது எப்படி ஞான சம்பந்த பெருமானோட போய் ஒப்பிட முடியும்னு தெரியல. அதை போய் பெருசா சொல்றாங்க. ஏன்னு புரிய மாட்டேங்குது. வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. சிவாய நமங்க ஐயா. உஞ்சேனை மாகாளம் ஊரல் ஓத்தோர் உருத்தீர கோடி மறைக்காற்றுள்ளும் மஞ்சார் பொதியின் மலை தஞ்சை வழுவூர் வீரட்டம் மாதானம் கேதாரத்தும் வெஞ்ச மாக்க உடல் மீயஞ்சூர் வைகார்
வேதி சூரம் வீவி சூரம் வெற்றியூரும் கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சா கையும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே. சிவாய நம. வாழ்க வாழ்க. கடைசியில் 9வது பாட்டு திண்டீச்சரம். வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. திண்டீச்சரம் செங்கலூர் செம்பொன் பள்ளி தேவூசிரபுரம் சிற்றே மஞ்சேரை கொண்டீச்சரம் கூந்தலூர் கூழையூர் கூடல் குருகாவூர் வெள்ளடை குமரி கொங்கு அண்டர் தோழும் அதிகை வீரட்டானம் ஐயா சோகந்தி யாமாத்தூரும் கண்டியூவீரட்டங்கருகாவூரும் கைலாயநாதனையே காணலாமே கண்டியூவீரட்டம் காருகாவூரும் கைலாயநாதனையே காணலாமே. நன்றி. ஆக அங்க கஷ்டப்பட்டு அங்கதான் போனோம் இல்ல, இங்க இருந்தவனே இங்க இருக்கிற தலங்களை வழிபட்டாலே கைலாயநாதனை காலாம்னா அப்பர் பெருமான் சொல்ற அந்த திருத்தலக்கோவை. வாழ்க வாழ்க. நரையூரில் சித்தீச்சரம். திலகவதி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நரையூரில் சித்தீச்சரம் நல்லாறு நரையூர் நாகேச்சரம் நல்லூர் நல்ல நல்ல துறையூர் சோற்றுத்துறை சோழமங்கை தோணிபுரம் துருத்தி சோமேச்சரம் உறையூர் கடல் ஒற்றியூர் ஓர்வோத்தோர் வாமாம் போலியூர் ஓர் ஏடகத்தும் கரையூர் கருப்பரியல் கன்றாபுரம் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கடைசி பாட்டு புலிவலம் புத்தூர். லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம் ஐயா. புலிவலம் புத்தோர் புகழோர் புன்பூ புறம்பயம் பூவனம் பொய்கை நல்லோர் வலிவலமா பேரு வாய்மூவைகள் வளசுழி வாஞ்சியம் மருகல் வன்னி நிலமலினை தான தோட தானத்தும் நிலவு பெருங்கோயில் பல கண்டால் தொண்டீர் கலிவலமி கோனை கால் விரலோற்ற கைலாயநாதனையே காணலாமே கலிவலமி கோனை கால் வீரலற்று செற்ற கைலாயநாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. எத்தானத்தும் நிலவு பெருங்கோயில் பல கண்டால் அதுவே கைலாயம் அப்படின்னு சொல்றார் நம்முடைய அப்பர் பெருமான். ராணி அம்மா சொன்னாங்க, ஐயோ காசிக்கு போக முடியல, கைலாயம் போக முடியல, நம்ம அதுக்காக நம்ம இந்த பாட்டை படிச்சா கைலாயத்து போது வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு திருவாதிரை வழிபாடு செய்ய போறோம். அந்த நந்திகேஸ்வரம் கோயில் அப்பர் சாமி ஒரு பாட்டு பாடினார், அடைவு திருத்தாண்டகம்னு. சுரம் எல்லாம் பட்டியல் போட்டார். அதுல நாடகம் ஆடிட நந்திகேஸ்வரம்னு ஆரம்பிச்சு அந்த எல்லா சுரங்களையும் பட்டியல் போட்டு பாடினார் அடைவு திருத்தாண்டகத்துல. அது முடிக்கும் போது ராமேஸ்வரம் முடிப்பார். நந்திகேஸ்வரம் ஆரம்பிச்சு ராமேஸ்வரத்தை முடித்தனால அந்த நந்திகேஸ்வரம் காசி கேடான தலம். இந்த தலத்தை வழிபட்டா காசி வழிபட்ட புண்ணியம் கிடைக்குன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. நாங்கதான் திருவாரூர் வழிபாடு 65 ஆரம்பிச்சு இப்போ 60 ஆண்டு முடிய போகுது. 60 வருஷமா அங்க திருவாரூர் வழிபாடு பண்ணிக்கிறோம் திருமுறை நெறியில. அதனால நாடகம் நாகேஸ்வரம்
கூடுவாஞ்சேரி நந்திகேஸ்வரர் ஐயா. அதேதாம்மா பாடல் பெற்ற தலம், வைப்பு தலம் அது. சரிங்க சரிங்க. பாட்டு வந்து அடைவு திருத்தாண்டகத்துல 7வது பாட்டு. நாடகம் ஆடிடர் அந்திகேச்சுரம் நாகேச்சுரம் நாகளேச்சரம் நன்கான கோடீச்சரம் கொண்டீச்சரம் திண்டீச்சுரம் குக்குடேச்சுரம் மக்கீச்சரம் கூறுங்கால் ஆடகேச்சுரம் அயனீச்சுரம் அத்தீச்சுரம் சித்தீச்சுரம் அந்தன்கானல் ஈடுதிரை ராமேச்சுரம் என்று ஏத்தி இறைவன் உரை சுரம்பலவும் இயம்புவோமே. சுரம்னு ஆரம்பிச்சு நந்திகத்தாச்சு ராமேஸ்வரத்தை கொண்டு முடிப்பா. ராமேஸ்வரத்தை முடிக்கிறதுனால ஆரம்பம் காசியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நந்திகேஸ்வரத்தை வழிபட்டா காசி வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். அதுதான் வாரணாசி, அதுதான் அவிமுத்தம். அப்பர் பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் திருமூலரும் வழிபட்ட இடம்னு சேக்கிழாராலே பதிவு செய்யப்பட்ட அந்த தலம். ஆனா அந்த தலத்துல யாரும் அதை பத்தி பேசுறதே இல்லை. திருமுறை படிக்கலாம், அதை பத்தி பேசணும் அப்படின்ற எண்ணத்தோடு இன்றைய சிந்தனை ஓட்டம். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு திருவாதிரை, அதனால இரவு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். திருவாதிரை பதிகம் பிடிச்சு திருவாதிரையை பத்தி அம்மா சித்ராம்மா பண்ண பேசினப்புறம் நம்ம கலை திருவாதிரை பத்தி சிந்தனை ஒரு 1/2 மணி நேரம் திருவாதிரை பத்தி பேசி அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இதை பத்தி கலை திருவாதிரை பத்தி சிந்தனை படிக்கும். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். ஐயா, சுந்தரமூர்த்தி நாயனார் கூட திருக்கைலாயத்தை பற்றி வேற்றாகி பொறையுடைய பாட்டனா அது போட்டி திருந்தாண்டங்கம்மா. நம்ம தானே படிக்கிறோமே, அது போட்டி திருந்தா சுந்தரமூர்த்தி நாயனார் இல்ல, அது அப்பர் பெருமான் பாடியது. அது 4 பாட்டு கூட பாடினா கூட நல்லது இல்ல ஐயா. திருக்கைலாய பாட்டு சுந்தரர் கைலாயத்தை பாடியது தானனை முன் படைத்தார் வெள்ளானைச்சார வேற்றாகி பொறையுடைய பாட்டான கனகாமா 4 பாட்டு படிக்கிறோமே. இப்ப நீங்க கோயில படிப்பலாம், அந்த போட்டி திருத்தான 5 திருத்தான படிக்கலாம். அதுல 3 திருத்தான கைலாய பதிகம் தானே. வேற்றாகி பொறையுடைய அந்த 3 கைலாய பதிகம் தான். மிச்சம் 2 இருக்குது. ஒண்ணு வந்து எல்லாம் சிவனன்றாய் போட்டு வந்து திருவதியில பண்ணது, இன்னொன்னு கற்றவுடன் கனியை போட்டு திருவாரூர்ல பண்ணது. அதெல்லாம் நீங்க திருவாரூர்ல படிக்க போறோம் இன்னைக்கு. ஆரம்பிக்கிறீங்க ஐயா? பெரிய என்னத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க? கோயிலுக்கு வரீங்களா? ஆமாமா, ஈவினிங் 5:30 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள. சரி, 5:30க்கு ஆரம்பிக்கிறீங்களா ஐயா? 5:30க்கு ஆரம்பிச்சு 7:30க்கு முடிச்சிருவோமா? சரிங்க, நல்லதுயா. ஐயா 25 வருஷமா அங்க வந்துட்டு இருக்காரு திருவாதிரை வழிபாட்டுக்கு. சரிங்க, எனக்கு தெரியல, அதான் கேட்டேன் ஐயா. இப்ப கூடுவாஞ்சேரியில போனேன், நான் ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால கேட்டேன். ஐயா நீங்க எங்க இருக்கீங்க? கூடுவாஞ்சேரியில எங்க சின்ன பையன் இருக்கான் ஐயா. இப்போ நான் அங்க கோயிலம்பாக்கத்துல இருக்கேன். அப்படியா? வண்டி தாம்பரம் வந்து வரலாம். வரலாம், வரேன் ஐயா. வாங்க வாங்க. நமசிவாய். முடிஞ்ச ஐயாவை கூப்பிட்டாங்க. சரி, சரிங்கய்யா சரிங்கய்யா. உங்க பேர பிள்ளைங்களாம் முடிஞ்சா கூப்பிட்டாங்க. எங்க பேர பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுல கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க ஐயா. சரிங்க சரிங்க. நல்லது நல்லது. நமசிவாய். ஏன்னா பெருமான் வந்து தம்பதி சமயத்துல வழிபட்டா நல்லது. நல்லதுயா நல்லது. நமசிவாய். திருவாதிரை வழிபாட்ட கணவன் மனைவியா வந்து வழிபடுதல் ஒரு திருவாதிரை பதிகத்திலே வரும். திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. வாங்க வாங்க வாங்க. 60வது ஆண்டு நடந்துக்குது. வர சித்திரை திருவாரையோட 60 ஆண்டு நிறைவேற போதாங்க திருவாரை வழிபாட்டு. இது எங்க ஐயா ஆரம்பிச்சு வச்சது சித்திரை திருவாரை. அடியனுடைய அடியன் செஞ்சு கொண்டிருக்கேன். பாடுறேன். எது ஐயா படிக்கணும்? 2வது பாட்டு படி. 2வது பாட்டுமா? மூன்றங்கிழங்கு நயனத்தா. நன்றி ஐயா. மூன்றங்கு இலங்கு நயன தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தென் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குலமங்கை போன்றங்கு அன்னநடையீர்
பொனூசலாடாமோ பொனூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. புத்தகம் அடைப்பதற்கு பரமேஸ்வரம் படிங்க. திருக்கதம் அடைப்பித்தல் விடுமின் வெகுளி வேட்கை. பாட்டுங்களா? பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்க நால்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்க நால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்து வாழப்பாடி சித்ரா வாங்க, வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இரவாத இன்ப அன்பு நான்மறை அரங்கள் ஓங்கிறது வாங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வரலாம். இரவாத இன்ப அன்பு வேண்டும் சிவசிவா. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இரவாமை வேண்டும் வேண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியில் கீழிருக்க என்றார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் ஆதிரி புலியோர் அரணே. செடுநீர் புறங்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டி அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய். வேண்டி நீ யாதும் அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால். வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்றோர் இடையூறு எனக்கொண்டோ என் தோல் முக்கன் இம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பொன்னை அறிவரையோ இணையும் அன்பிலேற்கு உன் தாள் தருவையோ சொக்கநாதா. உன் தாள் தருவையோ சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா. எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனதருளே என்று இருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. உனதடிக்கே ஆதரவாய்
சொக்கநாதா. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கருந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. எருமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மிக்க நன்றிம்மா. இன்னும் 7ஆம் திருமுறை 8ஆம் திருமுறை 9 10 11 12 இருக்குதுமா. இன்னைக்கு எல்லா திருமுறையும் முடிஞ்சிட்ட மாதிரி நிகழ்ச்சி க்ளோஸ் பண்ற மாதிரி வாழ்த்து பாடிட்டீங்க. அற்புதம் 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 அற்புதம். உள்ளத்துல இருந்து வெளிப்பாடு சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றி 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50 சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். பாராயணத்துக்கு நடுவுல வந்து நடராஜன் கூட ஒரு பாட்டு பண்ண நல்லா